ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர விழா என்றாலே நம் மனதில் நிற்பது இங்கு நடைபெறும் கஞ்சி வார்ப்பு பாலபிஷேகம் தானே. ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு கஞ்சி படைப்பது, குடும்பம் குடும்பமாக சுயம்பு அன்னைக்கு தங்களது கைகளால் பாலபிஷேகம் செய்வது, இதுவே அருள் திரு அம்மா அவர்கள் ஆடிப்பூரத்தில் நமக்கு தந்த அரிய வாய்ப்பு. ஆகவே இதனை பயன்படுத்துவோம், பயனடைவோம், ஒன்று கூடி வருவோம், அன்னை அருள் பெறுவோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று தருமபுரி மாவட்டம் ஒடசல்பட்டி மன்றத்தினரும், நாளை கரூர் மாவட்டம் புலியூர் மன்றத்தினரும் ஏற்று நடத்த உள்ளனர். ஓம் சக்தி. அன்பர்களுக்கு காலை வணக்கம். நாம் என்னதான் நினைவாற்றல் கொண்டவர்களாக இருந்தாலும், எத்தனை முறை முயற்சித்தாலும் சில விஷயங்கள் நினைவுக்கு வருவதில்லை. அதே சமயம் தேவையில்லாத நினைவுகள் நம் மனதில் தோன்றும். அந்த நேரத்தில் எதை நினைவுக்கு கொண்டு வர முயன்று நாம் தோற்று போனோமோ அதே நினைவு வேறொரு சமயத்தில் திடீரென்று நம் மனதில் தோன்றி உற்சாகப்படுத்தும். இதே போலத்தான் அன்னை ஆதிபராசக்தியும் நாம் நினைக்கும் பொழுது தோன்றாமல் மற்றொரு சமயத்தில், நாம் முற்றிலும் எதிர்பாராத சமயத்தில் தோன்றி நம்மை உற்சாகத்தில் ஆழ்த்துகின்றாள். அன்னையின் நினைவு நம் மனதில் எப்பொழுதும் இருந்து மகிழ்ச்சி நிலவிட அவள் கூறும் அருள்வாக்கின்படி நடப்போம். ஒவ்வொருவருக்கும் ஒரு குறை உண்டு. ஏழைக்கு கார் இல்லையே என்ற குறை, கார் இருப்பவனுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லையே என்ற குறை, மனக்குறை இல்லாதவன் எங்கும் இல்லை. இது அன்னையின் அருள்வாக்கு. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 40ஆம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மன்றங்கள் மற்றும் சக்தி பீடங்கள் பொறுப்பில் ஆடிப்பூர விழா நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 தேதிகளில் ஆடிப்பூர விழா கொண்டாடப்பட உள்ளது. ஜூலை 31ஆம் தேதியன்றே பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் ஆடிப்பூர விழா துவங்குகிறது. கலச விளக்கு வேள்வி பூஜை, கஞ்சி வார்த்தல், பாலபிஷேகம் என கொண்டாடப்பட உள்ள ஆடிப்பூர விழாவில் பங்கேற்க வரும் பக்தர்கள் வசதி கருதி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் சித்தர் பீடத்தில் செய்யப்பட்டுள்ளன. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆனி பௌர்ணமி விழா அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் சக்தி பீடம் பொறுப்பில் நடைபெறும் ஆனி பௌர்ணமி விழாவையொட்டி 15ஆம் தேதி மாலையில் மாபெரும் விளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அனைவரும் ஆனி பௌர்ணமி விழாவில் பங்கேற்று அன்னை அருள் பெற வேண்டுகிறோம். அன்னம் வளர்க்கும் விழா, இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. ஆடிப்புறத்துக்கு கஞ்சிக்கும் வந்திருக்கோம். எங்களுக்கு ஏவல் புள்ளியும் யார் என்ன செய்வனை செஞ்சாங்களோ அதெல்லாம் விலகி நாங்கள் நோய் நொடி இல்லாமல் நானும் என் மனைவியும் குழந்தையும் நல்லா சந்தோஷமா இருக்கோம். எங்களை அம்மா நல்லபடியாக பார்த்துக்கிறது, எங்களை நல்லபடியாக வாழ வச்சிருக்கு. அன்னம் வளர்க்கும் விழா, இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா.
மருவத்தூர் அன்னைக்கு ஆடிப்புறத்திலே படைக்கப்படும் கஞ்சி சமதர்ம கஞ்சியா? நல்ல கேளுங்க. அன்னை ஆதிபராசனுடைய அவதாரம் நோக்கமே உலகமெல்லாம் சக்தி நீர் ஓங்கி ஒவ்வொருவர் மனக்குறையை நீங்க வேண்டும் என்பதுதான். சாதி சமய வேறுபாடற்ற, ஏழை பணக்காரன் என்கின்ற ஏற்றத்தாழ்வற்ற, முதலாளி தொழிலாளி என்கின்ற முரண்பாடற்ற எல்லோர் உடலிலேயும் ஓடுகின்ற ரத்தம் ஒரே நிறமான செந்நிறமான ரத்தம் தான். குரூப் வேறுபடலாம், ஆனால் நிறம் சிவப்பதாக இருக்கும். அதனால்தான் அந்த தொண்டர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் செவ்வாடை விடுத்துக் கொள்வதற்கும். செவ்வாடை விடுத்துக் கொள்வதற்காக நமக்குள்ளே வேறுபாடு கிடையாது. பொறியாளர் இவர், மருத்துவர் இவர், பெரிய முதலாளி இவர் என்கின்ற வேறுபாடு கிடையாது. ஏழை பணக்காரங்க என்ற வேறுபாடு கிடையாது. அந்த நிலையே சமதர்மம் சமத்துவம் அளிப்பதுதான் மேல்மருவத்தூர் ஆதிபராசனுடைய இயக்கமே அதனுடைய குறிக்கோள் தான். ஒரே தாய் ஒரே குலம் தான். நமக்கு சாதி வேறுபாடே கிடையாது. எல்லாம் சமபாடு கொடுத்தா முதலியார் இவர், ஒரு நாயக்கர் இவர், நாயுடு இவர், அவர் ஐயர் இவர், ஐயங்கார் இவர், வேறுபாடே கிடையாது. எல்லோரும் ஒன்றுதான், ஒரே செவ்வாடை தொண்டர்கள் தான். என்ன சக்தியை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், என்ன சக்தி நீங்கள் எப்படி இருக்கிறான்னு கேட்பார்கள், என்ன முதலியார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டார்கள். அதெல்லாம் ஜாதியே மறைந்து போகிறது. சமதர்மம் தான். அதில் கஞ்சியும் சமதர்ம கஞ்சி தான். சக்திகளே, அன்னை ஆதிபராசனுடைய குறிக்கோள் எல்லோரும் நான் என்று சொல்லாமல் ஒவ்வொருவரும் நாம் என்று சொல்லி வாழ வேண்டும். எல்லா சமயங்களும் இங்கே சார வேண்டும். பொங்கு பல சமயமான நதிகளெல்லாம் பெருங்கடல் நோக்கி வருவதைப் போல உலகிலே உள்ள எல்லா சமயங்களும் ஒன்றுபட வேண்டும். மனமாற்றம் தேவை ஒழி மதமாற்றம் தேவையில்லை. ஒவ்வொருவரும் மனம் மாறி மனித நேயத்தோடு வாழ்ந்தால் போதும். அதுதான் சமதர்மம் சமத்துவம். அந்த சமத்துவம் வேண்டும் என்பதுதான் எல்லா விழாக்களுடைய நோக்கம். ஆடிப்புறத்திலே கஞ்சி படைக்கிறோமே அன்னை ஆதிபராசத்துக்கு, அந்த கஞ்சி சமதர்ம கஞ்சி தான். எப்படி காய்ச்சுகிறார்களே, கஞ்சி காய்ச்சுகிறார்களே, அந்த கஞ்சி காய்ச்சுகிற இடமே பொதுவான இடம்தான். இது பணக்காரருக்கு தனியாக ஒரு கஞ்சி, ஏழைக்கு தனியாக கஞ்சி, பேராசிரியருக்கு ஒரு தனியாக கஞ்சி, மருத்துவருக்கு ஒரு தனி கஞ்சி எல்லாம் கிடையாது. எல்லா இடமும் ஒரே கஞ்சி தான். ஒரே இடத்துல காய்ச்சப்படுகிற கஞ்சி தான் எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது. அந்த கஞ்சியே ஒரு சமதர்ம கொள்கை உணர்ந்து நமக்கு. அரிசி, தண்ணீர், உப்பு இவையெல்லாம் கரைந்த பிறகுதான் அது கஞ்சியாகிறது. இல்லை நான் கரைய மாட்டேன், அரிசியாக தான் இருப்பேன்னா அது அரிசியாக தான் இருக்கணும், கஞ்சியாகாது. தண்ணீர் நான் தனியாக தான் இருப்பேன்னா ஒட்டாது. உப்பு இல்லை என்றால் சப்பன் இருக்கும். அதனால உப்பு, தண்ணீர், அரிசி மூன்றும் சேர்ந்த கலவை தான் கஞ்சி. அதிலேயே சமத்துவ கொள்கை இருக்கிறது. அதன் பிறகு நான் எடுத்துக்கொண்டு வருவேன் மட்பாண்டம். அந்த மட்பாண்டத்திலே ஒரு சமத்துவ கொள்கை. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய பஞ்ச பூதங்கள் வரை இணைந்ததுதான் மண் குடமே. இந்த கஞ்சி கலையை எடுத்துக்கொண்டு வருகிறமே கையிலே, அந்த கஞ்சி கலைத்து பாருங்கள். அது மண்ணாலான குடம், தண்ணீர் விட்டு பிசைந்து செய்யப்படுகிறது. அது காற்றிலே உலர வைக்கப்படுகிறது, நெருப்பிலே சுடப்படுகிறது. அந்த கஞ்சி கலைத்துக்குள்ளே ஆகாயம் இருக்கிறது. அது ஐந்தும் பூதங்களும், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களும், பஞ்சபூதங்கள் சொல்கிறவே அந்த ஐந்து பூதங்களும் ஒன்றாக கூடியிருக்கிறது தான் மட்கலையம், கஞ்சி கலையம். அதிலே ஒரு சமத்துவம் இருக்கிறது. எடுத்துக்கொண்டு வருகிறவே எல்லோரும் மண்கலத்தில் தான் எடுத்துக்கொண்டு வருவோம். இல்லைங்க நான் பணக்காரரும், நான் மண்கலை எடுத்து வர மாட்டேன், நான் வெள்ளிக்கலை தான் எடுத்து வருவேன் என்று சொல்ல முடியாது. இல்லை அவர் நாங்கள் வெள்ளிக்கலையா, நான் தங்க கலையுமே எடுத்து வருவோம், அவரோட வசதியானவன் சொல்ல முடியாது. அவர் நாங்கள் தங்க கலையும், நான் வைரக்கலையுமே எடுத்துக்கொண்டு வருகிறேன்னு சொல்ல முடியாது. எல்லோருக்கும் ஒரே மண் கலையம் தான். அதில் சமத்துவம் சமுதாயமும் வருகிறது, வளர்கிறது. வரிசையிலே வருகிறோம். எல்லோரும் கருவறைக்கு மண்ணின் முன்னாலே படைக்கிறோம். அப்படி படைக்கும் பொழுது சமதர்மம் தான். அங்கே ஒவ்வொருவருக்கும் எல்லோருக்கும் அன்னை ஆதிபராசக்தி ஒரே வகையான பேர்களை தான் வழங்கி கொண்டிருக்கிறாள் கருவறையில் இருந்து கொண்டு. அதில் அருள் வழங்கப்படுவதிலேயும் சமதர்மம் இருக்கிறது. அந்த கஞ்சியை பற்றி சொல்கிறார் அன்னை ஆதிபராசக்தி. அக்கம் பக்கத்திலே உள்ள கிராமங்களில் இருந்து 10 ஏழைகளை கூட்டி வந்து அவர்களுக்கு நீ கஞ்சி வாங்கி அவர் தலையிலே வைத்து, அவர்களை கொண்டு உன்னுடைய தலையிலே ஒரு கஞ்சி வைத்துக் கொண்டு நீ வந்து கஞ்சி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறாள். ஏன்னா கிராமத்திலே ஒரு சமதர்மம் வர வேண்டும். அந்த எண்ணெய் காட்டி கொடுக்கிற செட்டியார், செய்கிற செட்டியார், தச்சு தொழில் செய்து கொடுக்கிற தச்சர், அவர் கலப்பை செய்து கொடுக்கிற தச்சர், அரிவாள் அடித்து கொடுக்கிற கொல்லர், துணி நெய்து கொடுக்கிற நெசவாளி, துணி விளக்கிற சலவை தொழிலாளி, இப்படி எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வரும்போது நான் முதலாளி அவரெல்லாம் தொழிலாளர் என்கிற நிலையே மறந்து விடுகிறது. அந்த 10 பேரை ஏழைகளை அழைத்துக் கொண்டு வந்து அந்த கஞ்சி எடுத்து வைத்து சமமாக உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறாள். கஞ்சியை கொண்டு போகிறவே
கஞ்சியை கொண்டு போன உடனே நான் கொண்டு போன கஞ்சியை நானே வைத்து குடிக்க முடியாது. ஒரு பெரிய கொப்பரை இருக்கும். அந்த கொப்பரையில எல்லோருடைய கொஞ்சையும் கொட்டிவிட வேண்டும். பேராசிரியர் கஞ்சி, படித்தவன் கஞ்சி, படிக்காதவன் கஞ்சி, ஏழையினுடைய கஞ்சி, முதலாளி கஞ்சி, தொழிலாளி கஞ்சி, வண்டி ஓட்டி வராரு அவருடைய கஞ்சி, வண்டியில உட்கார்ந்து வருகிறாரு அவருடைய கஞ்சி, எல்லாருடைய கஞ்சிகளுமே அந்த கலக்கப்படுகின்றன. அப்படி கஞ்சியை கலந்து ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு எல்லோரும் சமமாக பெறுகிறோம். சக்திகளை எண்ணி பாருங்கள். உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற பக்தர்கள், செவ்வாடு தொண்டர்கள், எங்கெங்கிருந்து வருகின்ற மக்கள், எத்தனையோ மொழி பேசுகின்ற மக்கள், பல்வேறு நாடுகளை கடந்து, மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து வருகின்ற மக்கள் செவ்வாடு முடித்துக் கொண்டு எல்லோரும் ஒரே தாய் ஒரே குலம் என்கின்ற கொள்கையோடு ஒரே இடத்தில் அமர்ந்து கஞ்சியை பெறுகிறோம். அப்படி பருகும்போது நமக்கு சமத்துவ உணர்வு, சமதரும் உணர்வு வருகிறது. பாவேந்தர் பாரதிதாசன் அழகாக சொல்லுவார், இந்த பறவைகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். புறா கூட்டம் ஒன்றாக அமர்ந்து கொண்டு உணவு உண்ணுகிறேன் சொல்கிறார். வட்டமாக புறாக்கள் கூட்டம் உணவு உண்ணுகின்றன. வெவ்வேறு வேறு இருந்து உண்ணும் கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லுவார். தனித்தனியா இந்த புறா ஒரு இடத்துல, இன்னொரு புறா ஒரு இடத்துல, எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு உணவு உண்ணுகிறேன் சொல்கிறார். காகம் கரவா கரைஞன் சொல்லுவார் ஐயன் திருவள்ளுவர். காகங்களை பாருங்கள், ஒரு காகத்தை வைத்தால் எல்லா காகத்தையும் அழைத்துக் கொண்டு வந்து சாப்பிடுகிறது. அந்த உணர்வு மக்களிடத்திலே ஏற்பட வேண்டும். பறவைகள் இருக்கிற என்ற ஒற்றுமை உணர்வு மக்களிடத்திலே, மனிதனிடத்திலே ஏற்பட வேண்டும். எல்லோரும் சமத்துவமாக சமதர்மமாக வாழ வேண்டும், வேறுபாடுகளை மறந்து வாழ வேண்டும் என்ற கொள்கையோடு தான் அன்னைக்கு படைக்கப்படுகின்ற கஞ்சி சமதர்ம கஞ்சியாக அமைகிறது. எனவே அன்னம் வளர்க்கும் விழா தான் அந்த ஆடிப்புற விழா. அன்னம் வளர்க்கின்ற விழா திருப்பி என்ன என்றால் அன்னம் வளர்க்கிறது. வயிற்றுக்கு சோறு வேண்டும், வாழும் மக்களுக்கு எல்லாம் சொன்னார். ஐயமிட்டு உண் என்று சொன்னார் ஔவையார். உண்ணும் போது யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி என்று சொன்னார் திருமூலர். இப்படி அன்னம் வளர வேண்டும், எல்லோருடைய உள்ளங்களும் அட்சய பாத்திரங்களாக மாற வேண்டும். அப்படி அன்னம் வளர்க்கும் விழா தான் ஆடிப்புற பெருவிழா. இந்த ஆடிப்புற பெருவிழாவிலே கஞ்சியை படைக்கு பார்த்து நாம் உண்ணும் போது சமதர்ம கொள்கை மலர்கிறது என்பதை எல்லோருக்கும் புரிய வைத்தாயே. ஓம் அன்னம் வளர்க்கும் விழா இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. ஆடிப்புறத்துக்கு கஞ்சிக்கும் வந்திருக்கோம். எங்களுக்கு ஏவல் புள்ளியம் யார் என்ன செய்வனை செஞ்சாங்களோ அதெல்லாம் விலகி நாங்கள் நோய் நொடி இல்லாமல் நானும் என் மனைவியும் குழந்தையும் நல்லா சந்தோஷமா இருக்கோம். எங்களை அம்மா நல்லபடியாக பார்த்துக்கிறது, எங்களை நல்லபடியாக வாழ வச்சிருக்கு. அன்னம் வளர்க்கும் விழா இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. இத்துடன் இன்றைய மருவூர் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறை உண்டு. ஏழைக்கு கார் இல்லையே என்ற குறை, கார் இருப்பவனுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லையே என்ற குறை, மனக்குறை இல்லாதவன் எங்கும் இல்லை. இது அன்னையின் அருள்வாக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர விழா என்றாலே நம் மனதில் நிற்பது இங்கு நடைபெறும் கஞ்சி வார்ப்பு, பாலபிஷேகம் தானே. ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு கஞ்சி படைப்பது, குடும்பமாக சுயம்பு அன்னைக்கு தங்களது கைகளால் பாலபிஷேகம் செய்வது, இதுவே அருள் திரு அம்மா அவர்கள் ஆடிப்பூரத்தில் நமக்கு தந்த அரிய வாய்ப்பு. ஆகவே இதனை பயன்படுத்துவோம், பயனடைவோம், ஒன்று கூடி வருவோம், அன்னை அருள் பெறுவோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா.
பாட செய்யும் தாய் செந்தூர பொட்டு வந்து